வணக்கம் பாலகீதத்தின் சில குழந்தைகளே, சொந்தங்களே. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புது கதை சொல்ல போகிறேன். கதையோட தலைப்பு பேராசையால் உயிருக்கு ஆபத்து. அது என்ன, பேராசையால் உயிருக்கு ஆபத்துங்க? ஆமாம், ரொம்ப அளவுக்கு மீறி அதிகமாக ஆசைப்பட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு கதை. ஒரு கிராமத்தில் ஒரு கூலி தொழிலாளி இருந்தார். அவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு ஊர்லேயாக போய் வேலை செஞ்சு அந்த கிடைக்கிற பணத்தெல்லாம் எடுத்து வீட்டுக்கு கொண்டாந்து குடும்பத்தை நடத்திட்டு இருப்பார். இப்படி இருக்கப்போ ஒரு நாள் அவர் சம்பாதிச்ச காசுலாம் எடுத்துக்கிட்டு காட்டு வழியாக வருவார். வந்துட்டு இருக்கப்போ அந்த பக்கம் வழியாக ஒரு கரடி வந்துடும். அந்த கரடி என்ன பண்ணும், இவரை பார்த்த உடனே இந்த தொழிலாளியை துரத்த ஆரம்பிச்சிடும். இவன் என்ன பண்ணுவான், வேகமாக ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவான். அந்த கரடியும் அந்த மரத்தை பார்த்துரும். அது என்ன பண்ணோம், இவரை பிடிக்கிறதுக்காக மரத்தோட இந்த பக்கத்துலேருந்து 2 கையையும் நீட்டி அவரை பிடிக்க போகும். அவர் என்ன பண்ணுவார், அங்கேருந்து திரும்பி இந்த பக்கம் வந்துடுவார். இந்த பக்கம் வந்தோன்னா கரடி அந்த பக்கம் போயிடும். இப்படி மாறி மாறி 2 பேரும் போயிட்டுருக்கப்போ ஒருத்தர் பிடிக்கணும் அப்படின்னு கரடி ரொம்ப முயற்சி பண்ணும். அந்த நேரம் பார்த்து அந்த பக்கம் வழியாக ஒரு பேராசை பிடிச்ச ஒருத்தர் வருவார். அவர் என்ன பண்ணுவார், என்னது இவங்க 2 பேரும் இப்படி விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கப்போ இந்த சம்பாதிச்சு வந்த காசுலாம் இவன் சுற்றி சுற்றி வந்தால அது பூரா கீழே விழுந்துடும். அந்த காசெல்லாம் கீழே விழுந்த உடனே அந்த பேராசக்காரன் பார்ப்பான், ஆஹா இது என்ன, இந்த கரடி இவரை பிடிக்க பார்க்குது, இவர் கரடியை பிடிக்க பார்க்குறாரு, ஆனால் கீழே பூரா காசாக இருக்கே, என்னது இது அப்படின்னு நினச்சிட்டு, என்னப்பா என்ன ஒரே காசு கீழே கிடக்குது, கரடி கூட விளையாடிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்பான். உடனே அந்த தொழிலாளி என்ன சொல்லுவார், இந்த கரடி காசு கொடுக்குற கரடிப்பா, இது கூட சுற்றி சுற்றி விளையாடினா காசு கொடுக்கும், நான் பாரு எவ்வளோ காசு சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேராசை பிடிச்சவன் என்ன சொல்லுவான், அப்படியா அப்பா, இந்தா நான் கூட கொஞ்சம் காசு சம்பாதிச்சிருக்கேன், கீழே இருக்க காசு நீயே எடுத்துக்கோ, நான் இந்த கரடி கூட கொஞ்சம் நேரம் விளையாடுறேனே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்றி இவன் என்ன பண்ணுவான், இவன் போய் அந்த கரடி கூட விளையாட ஆரம்பிச்சிருவான்னா இவன் கரடி இவனை பிடிக்க வரப்போ இவன் அந்த பக்கம் வருவான், அதே மாதிரி கரடி அந்த பக்கம் போனால் இவன் இந்த பக்கம் வருவான். இப்படி விளையாடுறப்போ கரடி பயங்கர கோபமாகி அவரை என்ன பண்ணோம், ஒரே அடியாக அடிச்சிடும். அவன் என்ன பண்ணுவான், ஆஹா நம்ம இந்த காசுக்காக ஆசைப்பட்டு அவனை காப்பாற்றுறோன்னு சொல்லி நான் மாட்டிக்கிட்டேனே, என்ன இருந்தாலும் அந்த பேராசையால் வந்த ஆபத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தன்னோட தப்பை உணர்ந்துருவான். ஆனால் கரடி என்ன பண்ணும், அவனை விடாமல் துரத்த ஆரம்பிச்சோன்னே ஒரே ஓட்டமாக ஓடி உயிர் தப்பிச்சிருவான். இதுலேருந்து என்ன தெரியுது, பேராசை பிடிச்சா உயிருக்கு கூட ஆபத்து வரும். சரியா, நீங்களும் பேராசைப்படக்கூடாது. ஓகே, எப்படி இருக்குது இந்த கதை? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய கதையெல்லாம் உங்களை சேரும். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள்